ஒவ்வொரு நிமிடமும் பல்வேறு மாற்றங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் உட்கட்சி பூசலால் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர் லக்ஷ்மணன் ஓபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் தொகுதி எம்பி ராஜேந்திரனும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனை குறித்து பல்வேறு தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருவதற்காக செய்தியாளர் லாவண்யா நம்மோடு காத்திருக்கிறார். லாவண்யா, நீங்க இப்ப தற்போது எங்க இருக்கீங்க? இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை குறித்த தகவல் சொல்லுங்க லாவண்யா. தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை தான் தற்போது நிலவி வருகிறது. இன்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக தற்பொழுது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், அதே போன்று ராஜ்யசபா எம்பி மாநிலங்களவை உறுப்பினர் லக்ஷ்மணன் ஆகியோர் தற்பொழுது முதல்வருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். லக்ஷ்மணன் பொறுத்த வரையில் அவர் விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். ஆனால் தற்பொழுது அவரை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட அவருக்கு பதிலாக தமிழக அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகத்தை மாவட்ட செயலாளராக நியமித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அறிவித்திருக்கிறார். தற்பொழுது இன்றைய பொறுத்த வரையில் இதுவரை 5 எம்பிக்கள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். காலையிலிருந்து பார்த்தோம் என்றால் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதராஜா, வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.டி. நட்டர்ஜி ஆகியோர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் கூடுதலாக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மற்றும் மக்களவை உறுப்பினர் விழுப்புரம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோரும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இதுவரை 10 எம்பிக்கள் அவருடைய அணியில் தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். தமிழகத்திலிருந்து மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை பொறுத்த வரையில் 50 எம்பிக்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள். 50 எம்பிக்களில் 10 எம்பிக்கள் தற்பொழுது முதல்வருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக மற்ற எம்பிக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அந்த போன்ற சூழ்நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் தற்பொழுது ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த எம்பிக்களுடன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஆதரவினை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய கருத்துக்கள் பொறுத்த வரையில் என்னவென்றால், மக்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் நிலைப்பாடு இதுவாக இருக்கிறது. எனவேதான் இந்த ஒரு மாற்றத்தை தாங்கள் மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்ற கருத்தை தான் தற்பொழுது வரை வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் நம்மிலே கூறக்கூடியதாக இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கு நிலவுகிறது. பிரியா, லாவண்யா, அது மட்டும் இல்லாமல் கிரீன்வே சாலையில் இப்போ ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு பொதுமக்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம செய்தியில் நம்ம பார்க்கும்போது கூட நிறைய பள்ளி குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. தற்போது கிரீன்வே சாலையில் இருக்கிற நிலவரம் குறித்து சொல்லுங்க. எத்தனை தொண்டர்கள், எத்தனை பொதுமக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க? அதனை பற்றின தகவல் இருக்கா? முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை காண்பதற்காக அதிக அளவில் மக்கள் அவருடைய இல்லத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். 7ஆம் தேதி இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் ராஜினாமா செய்தேன் என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். தன்னுடைய இந்த பணி தொடர்வதற்காக தன்னந்தனியாக இருந்து போராடுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். விடுமுறை நாள் என்பதால் இன்று அதிக அளவில் மக்கள் அவரை காண்பதற்காக வருகை தந்து வருகிறார்கள். மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் அதே போன்று கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வருகிறார்கள். அதன் காரணமாக கிரீன்வே சாலையில் அதிக அளவில் மக்கள் நடமாட்டம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இயல்பாகவே கிரீன்வே சாலை பொறுத்தவரையில் மற்ற நாட்களில் பார்க்கும் பொழுது வாகன போக்குவரத்து கூட குறைவாகத்தான் இருக்கும். அமைச்சர்கள் அதே போன்று நீதிபதிகள் பயன்படுத்தக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய கிரீன்வே சாலையில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படாது. ஆனால் முதல்வருடைய இந்த அறிவிப்பிற்கு பின்னர் அதிக அளவில் மக்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே மக்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அதிக அளவில் காவல்துறையினர் இந்த பகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணமும் அதே போன்று பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வண்ணமும் பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அதிக அளவில் மக்கள் தங்களுடைய ஆதரவினை முதல்வரை நேரில் சென்று தெரிவிப்பதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய தொலைபேசி தகவலுக்கு நன்றி லாவண்யா.